ஹாய், வெல்கம் டு அடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு சூப்பர் ஈஸியான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா டிஃபன் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லிட்டு இப்படி மீன் இறால்லாம் காமிச்சிட்ருக்கேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, டிஃபன் பாக்ஸ் ரெசிபினா வெஜிடேரியன், அப்புறம் புளி சாதம், தயிர் சாதம் இதுதான் இருக்கணுமா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இப்போ இறால் வாங்க போகிறோம். ஸோ இந்த அக்கா கிட்டே தான் வந்து ரெகுலராக நாங்கள் வாங்குவோம். இவங்க பார்த்திங்கன்னா அந்த பீச்சுக்கே வந்து போவாங்க, மீன்லாம் விற்பாங்கள்ல, அந்த மீன் பிடிச்சிட்டு வந்து அங்கேருந்து வந்து இவங்க வாங்கிட்டு வந்து இப்படி வந்து எல்லாேருக்கும் விற்பாங்க. ஸோ இவங்கள்ட்ட இன்றைக்கி நம்ம வந்து இறால் வாங்க போகிறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடை போட்டு எவ்வளவோ அப்படி நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடை போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அவங்களே வந்து க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி யாரெல்லாம் ரெடியாக இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த இறாலை சாப்பிட்றதுக்கு. இவங்களாம் வந்து இறாலை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி இந்த இறால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து இந்த இறால் சாதம் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் இறா எடுத்திருக்கேன், அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு வந்து மிளகாய்த்தூள், நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ நம்ம வந்து இந்த இறால் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். இன்றைக்கி வந்து நானும் அம்மாவும் சேர்ந்து தான் சமையல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக சூடாயிருச்சு. இதில் வந்து நம்ம கடுகு உளுத்தம் பருப்பை வந்து சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருளும் வந்து ரொம்பவே கம்மி தான். இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து டக்குன்னு உங்கள் குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுக்கணுன்னா இதை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க இறாலை சேர்த்துடலாம். இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இறால் வந்து டக்குன்னு குக் ஆயிரும். இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளை சேர்த்துடலாம். இப்போ நாங்கள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனியாத்தூள், அப்புறம் வந்து சீரகத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூளை வந்து நீங்கள் சேர்த்துடலாம். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போ நாங்கள் வந்து ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, இறால் எல்லாத்தையும் வந்து அளவு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட பண்ணலாம். டக்குன்னு காலையில் டைம் இல்லை, ஆனால் வந்து நான்வெஜ் பண்ணணும், கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும் அப்படின்றபோது நீங்கள் இதை டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானும் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது, ஸ்கூல் காலேஜுக்கெலாம் வந்து எங்கள் அம்மா இதை பண்ணி கொடுத்துருவாங்க.
என் காலேஜ் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கே வந்து எனக்கு காலேஜ் பஸ் வந்துடும். ஸோ அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா இதை டக்கு டக்குன்னு ஈஸியாக செஞ்சு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இது வந்து அந்த எறா வேகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். இது வந்து இறால்லையே தண்ணி விடும், அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணணும்லாம் தேவையில்லை. இப்போ இதில் வந்து நம்ம சாதத்தை சேர்த்துடலாம். இது வந்து ஏற்கனவே வந்து வடித்த சாதம். இதை வந்து நம்ம அந்த மசாலாவில் போட்டு நல்லா பிரட்டிடணும். இது சாதமும் நீங்கள் பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மசாலா நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி மசாலாக்கு ஏற்ற மாதிரி சாதத்தை போட்டு நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. அவ்வளோதான், நம்ம வந்து சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது மேலே கொத்தமல்லியை வந்து நம்ம தூவிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நம்மளோட இறால் சாதம் வந்து தயாராகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளானது. என்ன இது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட இறால் சாதம் தயாராகிடுச்சு. நம்மளோட இறால் சாதம் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டை ஆம்லெட்டே போதும், இல்லைனா வந்து அவிச்ச முட்டை. இது மட்டும் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான நான்வெஜ் லன்ச் ரெசிபி வந்து கிடச்சிருச்சு.